வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நினச்ச உடனே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்யலாம். அப்படியே போல் ஒரு ரெசிபி தான் நம்ம அன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் போல் அவல் எடுத்துருக்கிறேன். அந்த அவல் கூட எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதன் கூட பார்த்திங்கனாக்கா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னாக்கா அவல் தண்ணி கொஞ்சம் நல்லா உரியும். ஆனால் இதுக்கான பேட்டர் நமக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கலந்து பார்த்துங்க. அதன் பிறகு பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா இன்னமா தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இதை நம்ம உடனே செய்ய போகிறதில்ல, ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ஊறுறதுக்கான டைம் கொடுத்துடலாம். அந்த ரவா ஊறி வரணும், அந்த அவலும் கொஞ்சம் ஊறணும். அப்போ தான் நமக்கு செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தயிர் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு புளிப்பாகவும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பொருள் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரொம்பவே இருகலாக இருந்ததுனால நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதன் கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை தலைகள் அண்ட் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு அதோட பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தோல் சீவிட்டு துருவி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பணியாரக்கல்ல நம்ம எண்ணெயை சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால். இப்போ எல்லா குழிகள்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதை ஒரு மீடியமான தணல்லே வச்சு நல்ல ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்த பிறகு அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னாக்கா நீங்கள் விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.